வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. ஆ ப்ரோ, மை ஹஸ்பண்ட் கன் ஸ்ட்ரோக். சம் சேட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஜாதகம். மை ஜாதகம். இஸ் திஸ் ட்ரூன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. ஹஸ்பண்டுக்கு இவர் வந்துருச்சு. என்னது? ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அதுக்கு உங்களுடைய ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னம்மா, ஓகே. இதுக்கு நான் அழகா ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உங்களோட பிளட் டெஸ்ட் எடுக்குறாரு. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக்ன்னு டயக்னோஸ் பண்றாரு. நீங்க என்ன நினைப்பீங்க? டேய் நீ என்னடா முட்டாளா அப்படின்னு நினைப்பீங்கல்ல? அதே தான் இது. சரி. இந்த அமைப்புல அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் எப்போங்க நமக்கு நோய் வரும்? 6, 8ஆம் அமைப்பு. இத சில இடத்துல சில இடங்கள்ல நான் அத ப்ரூஃப் பண்றேன். ஓகேங்களா? இதுல என்னன்னா, ஏன் அந்த லைவெல்லாம் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு கண்ணுக்கு தெரியாத யாருக்கோ, நான் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில அமைப்புகள சொல்றேன். அவங்க எனக்கு சில அமைப்பு உண்மையிலேயே சொல்லணும்னா, அவங்க குடுக்குற அந்த ரிப்ளை மெசேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நான் ரிவ்யூ பண்ணணும்னாலே, அது இருக்குங்க 100 கணக்குல. ஓகேங்களா? அப்ப ஒரு தனிநபர் நான் பாதிக்கப்படணும் அப்படின்னா, அதாவது நோயால பாதிக்கப்படணும் அப்படின்னா 6ஆம் பாவகம்ங்க. ஓகேங்களா? 6, 8ஆம் பாவகம் கடுமையான நோய். மீளவே முடியாத நோய், தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நோய், உங்களின் லக்னத்தின் 6ஆம் பாவகம். ஓகேங்களா? அதே மாதிரி மீளக்கூடிய நோய், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றது 8ஆம் இடத்து நோய். ஓகேங்களா? அதாவது அந்த 2 பாவக அமைப்புகள்ல தான் இந்த அமைப்பு இருக்கும். தசாபுத்தி அமைப்பு 6, 8ஓட அமைப்புகளோட தொடர்புல வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கோச்சாரத்துல ஜென்ம சனி, அஷ்டம சனி நடக்கும் பொழுது இதனோட தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஓகே. இதுதான் ஜோசியத்துல இருக்கிற விஷயம். ஆனா ஜோதிடத்துக்கு பார்ட்னர் கணவன் மனைவி அமைப்புகள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவகம் இருக்கு. அந்த பாவகம் 7ஆம் பாவகம். ஓகேங்களா? முதல் திருமண அமைப்புகள்ல இருக்கிற பாவகத்துக்கு 7ஆம் இடமும், 2வது திருமண இளைய கணவனோ மனைவியோ அமைப்புகளுக்கு 11ஆம் இடமும், 3வது கணவனோ மனைவியின் அமைப்புக்கு 2வது திருமண அமைப்புக்கு 11ஆம் இடமும், 3வது திருமண அமைப்புக்கு 3ஆம் இடமும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இருக்கும். இந்த அமைப்புகள்ல 7ஆம் இடத்துல ஏதாவது பாப கிரகங்கள், உங்களுக்கு ஆகாத பாப கிரகங்கள் வருது அப்படின்றப்ப உங்களோட பார்ட்னரை டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுக்கும் ஒரு நட்புக்கும் பகை வரலாம். உங்களுக்கும் பங்குதாரர் ஷேர் ஹோல்டரோட பிரச்சனை வரலாம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும். ஆனா உங்க ஜாதகம் தான் அவரை வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜோதிடத்துல அறிவு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ உங்களுடைய ஜாதகம் தான் செயல்படுது அப்படின்னா அந்த தனி நபர் உங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட ஜாதகம் செயல்படாதா? எப்பயுமேங்க யாராவது எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டனால எனக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்துட்டனால எனக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா அது ஒரு மனநோய். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகாதீங்க. உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஜாதகத்துல எடுத்து பாருங்க. லக்னத்துக்கு ஆகாத 6, 8 அமைப்புகள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்ற இருள் தன்மையாக இருக்கக்கூடிய சனி எப்பொழுதும் ஒருவரை நடக்க முடியாம செய்வார். 12ஆம் பாவகம் கெட்டிருக்கும் பொழுது ஒருவரை ஒரு இடத்துல முடக்கி வைப்பார், அடைச்சு வைப்பார். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும். இதுல ஏதாவது ஒண்ணு தாங்க இருக்கும். நான் உங்க ஹஸ்பண்ட் ஜாதகத்தை பார்க்கல. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்வேன். இந்த அமைப்புகள்ல இந்த காலகட்டங்கள்ல தசாபுத்தி கண்டிப்பாக 6, 8, 12 சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து ஹஸ்பண்டை ஒரு இடத்துல அடைத்து வைக்கக்கூடிய அமைப்புகள்ல பாப கிரகங்கள் சம்பந்தப்பட்டு தாங்க தசை நடந்துட்டு இருக்கும். அப்படி நடந்தாதான் அது ஜோசியம். இல்லைன்னா அது ஜோசியமே இல்லை. சரியான ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போய் பாருங்க. அவரு ஆமாங்க ஹஸ்பண்டுக்கு 6ஆம் அதிபதி நோயை கொடுத்துட்டாரு. இல்ல 6ஆம் இடத்துல மறைந்த லக்னாதிபதி நோயை கொடுத்துட்டாரு. லக்னத்திலேயே 6ஆம் அதிபதி நோயை கொடுத்துட்டாரு. 6, 8 சம்பந்தம் இல்லாம ஒருத்தருக்கு நோய் வராதுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுங்க. 6, 8 சம்பந்தத்தை பாருங்க. ஒரு இடத்துல அடைஞ்சு முடங்கி போய் கிடக்குறாருங்க. 12ஆம் இடத்தை பாருங்க. இதெல்லாம் இதுல என்னன்னா ஒரு ஒரு சில அமைப்புகள்ல தசா புத்தி அந்தரம் அப்சூட்சமம் அப்படின்னு போகும். அந்த அமைப்புகள்ல அடிக்கடி சொல்றேன். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து உருவான நோய் 11ஆம் இடத்தில் தீரும். 8ஆம் இடத்துல உருவான நோய் 3ஆம் இடத்துல தீரும். ஓகேங்களா? சில இடங்கள்ல அந்த கிரகத்துக்கு 11, கிரகத்துக்கு 3, கிரகத்துக்கு 6 அப்படின்னு வரும். அது உங்களோட அனுபவத்தின் பேர்ல வர்றது. அது பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா சில அமைப்புகள் அது சஷ்டாஷ்டகமா வரும். இந்த அமைப்புல தாம்மா இருக்கும். இயல்பாகவே குழந்தைகளுக்கு உங்களுக்கு இல்ல ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்ல ஜென்ம அஷ்டம சனி கோச்சாரத்துல கடுமையான அமைப்புல நடக்கும் பொழுது வீட்டுக்கு பொருளாதாரம் வர்றதுல தடை பண்றதுக்கு இந்த மாதிரியான நோய் அமைப்புகள் இருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேம்மா, நீங்க யாருன்னு தெரியல, கொமைன் மட்டும் பார்த்தேன். இப்ப நான் சொன்ன விதிகளை அப்படியே எடுத்து ஹஸ்பண்ட் ஜாதகத்தோட வச்சு பாருங்க. 100% பொருந்தும். சரிங்களா? ஜோதிடம் கண்டிப்பாக ஒரு இந்த ஏதோ அந்த ஏதோ இருக்கலாமோ போலாமோ வரலாமோலாம் இல்லை.
ஓகேங்களா? ஜோதிடம்னா இது நடக்குமா? 6ஆம் அதிபதி திசையில தாங்க நடக்கும். 8ஆம் அதிபதி திசையில அதாங்க நடக்கும். அப்படின்ற மாதிரியான விஷயம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.